ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம விஜய் திடீர்னு இந்த அந்தர்பல்ட்டி அடித்து மாறுறதுக்கு ரீசன் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம காவேரி. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சு, ஆல்பம்க்குலாம் கூப்பிட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்களே, அதனால் நானும் வேணான்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் என்னை திட்டி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்பெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, சொல்லவே கூடாது அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் திடீர்னு ஏன் என் ஃபோட்டோலாம் மாற்ற வேணான்னு சொல்கிறாரு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, என்னடா அது எலி அம்பலத்தில் ஓடுதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தளவுக்கு யோசிக்காதமா, பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்று சொன்னேன்னா நீ ஆராயக்கூடாது அதில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கங்காவுக்கும் யாருக்கு குமரனுக்கு பயங்கர ஹாப்பிங்க, அதாவது யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. பொண்டாட்டி வலிக்கு வருவான்னு சொல்லிட்டு, ஏமா உங்கள் பொண்டாட்டி சரியான ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் பேசிப்பா, அவன் நம்ம குமரன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம காவேரியோட அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவங்க மேலே எல்லாம் பழிய போடணுங்கிறதுக்காகவே யார் பார்க்குறா, வீட்டில் உள்ளவங்களெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களாமா. யார்? நம்ம ராகினி தான். கண்ணா நீ என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் நடக்காதீங்க. இவங்க பாலில் எதையோ கலந்த மாதிரியும் அதை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் எல்லாரும் வந்து பார்த்து திட்டுற மாதிரியும், ஆஹாஹா என்ன ஒரு நாடகம், இதை பார்க்குற எங்களுக்கே புரியுது, உங்களுக்குலாம் புரியாதாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இந்த பொண்ணு பண்ணிட்டு போகுது, வில்லத்தனத்தில் இது ஒரு சின்ன வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு தான் வில்லத்தனன்ற பேரில் ஏதோ ட்ரை பண்ணுதுன்னு இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிறதில்ல. அதை விட்டுட்டு இவ ஏதோ கலந்துட்டா, கண்டிப்பாக ஏதோ கலந்துட்டா, இவளையே குடிக்க வைப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாமா. ஏங்க இப்படி இருக்கீங்க, அந்த பொண்ணு ஒன்றும் கலக்கலை, உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுது, தன்னால் விரிக்கிற வலையில் போய் விழுவுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இந்த மொத்த குடும்பமும் அப்பாவி குடும்பம் பாஸ், விழுவதானங்க பாஸ் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கைப்பிடிங்க, நான் ஊற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு யமுனா இருக்காங்களே, அவங்க எடுத்து இப்படி ஊற்ற போகிற டைமில் யாராவது வந்து பிரச்சனை கிளப்புவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.